நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிறையிருப்பை போன்ற பிரச்சனையில பல வருடமா சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய கஷ்டம் எல்லாம் யாருக்கு தெரிய போகுது, என்னை இந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க போவது யார் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் உள்ளத்துல ஒரு உறுதியை எடுங்கள். என் கஷ்டம் எந்த மனுஷனுக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா என் கர்த்தருக்கு என்னை நன்றாக தெரியும். என் கர்த்தர் என்னுடைய வேதனைகளை நன்றாக அறிவார். என்னுடைய கஷ்டங்கள் என் கர்த்தருக்கு தெரியும். அவர் என்னை இதிலிருந்து விடுவிப்பார் என்று உறுதியாக நம்புங்கள். கர்த்தரையே நம்புங்கள். அவர் உங்களை நிச்சயமாய் உங்களுடைய துன்பத்திலிருந்து, உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போம் 15ஆம் வசனம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். இப்போ யோசேப்பை பார்வோன் இடத்துல கூட்டிட்டு வந்துட்டாங்க. பார்வோன் யோசேப்பை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதுக்கு விளக்கம் சொல்ல